your mind. You have to open up your thought process. So, அதிகமான அளவில் ரொம்ப மிக அதிக you may be a careful, you may be a subordinate, you may be a CEO, or you may be having a dream. I can give a small example. KFC MD, everyone knows that. Lot of things we can give, lot of people politically also. So age doesn't use any. அதே மாதிரி ஜப்பான்ல இந்த வயதானவர்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குங்க. அந்த சிஸ்டத்தை ஜப்பான்ல இருந்து நாங்கள் இந்தியாவுக்கு ஒரு ஜப்பானியர். வணக்கம். ஜப்பான்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12.5 கோடி மக்கள் தொகை இருக்காங்க. இந்த 12.5 கோடி மக்கள் தொகையில 60 வயசுல இருந்து 120 வயசு உள்ள இந்த சீனியர் சிட்டிசன், இந்த மக்கள் தொகை ஐயா சொன்ன மாதிரி 40% மக்கள் தொகை வந்து காசிநாதன், டோக்கியோ தமிழ் சங்கம் மற்றும் இந்தோ ஜப்பான் இதோடைய ஒரு பாலமார் நிறுவனம் இதோட கல்வி, வேலைவாய்ப்பு, மேலும் டெக்னாலஜி கொலாபரேஷன், முதலீடுகள் ஜப்பானிலிருந்து கொண்டு வர எங்களுடைய குழு இன்று கூடியிருக்கும் திரு சுப்பிரமணியன் ஐயா அவர்கள், திரு லட்சுமி நாராயணன், செந்தில்குமார் அனைவரும் இங்கே கோவையில் இன்னைக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான அருமையான ஒரு இனாகுரல் பிரீஃபிங் கொடுக்குறோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு 40-50 ஆண்டு காலமாக வந்து நடந்துகிட்டு இருக்க இந்த ஒரு அற்புதமான நல்லுறவு இனி வரும் காலங்களில் இது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா கல்வி, அதாவது ஜப்பான்ல வந்து வேலை வாய்ப்பு ஏராளமாக இருக்கு. அதுக்கு வந்து ஜப்பான் மொழி ஒரு கல்வியாக வந்து கையில் எடுத்து மாணவர்கள் 12ஆம் கிளாஸ் படித்தவங்களிலிருந்து கல்லூரி, இன்ஜினியரிங் எல்லாத்துக்குமே வந்து லட்சக்கணக்கில் வேலை இருக்கிறது. இதற்காக வேண்டி நாங்கள் வந்து ஜப்பானில் வந்து ஒரு 20 வருட கால அனுபவம் இருந்தாலும் இப்போ இந்தியாவில் குறிப்பாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் இந்த இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற பொருளாதார மாநகரமான கோவையில் நாங்கள் வந்து இந்த முதலீடுகள் ஜப்பானிலிருந்து கொண்டு வரும் முதலீடுகளுடைய மாநாடுக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் செய்கிறோம். இதுக்காக எங்களுக்கு எல்லா நண்பர்கள், நம்மளுடைய வெல்விஷர்ஸ் எல்லாருமே வந்து இங்கே கூடியிருக்கிறது. நம்மளுடைய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. டோக்கியோ தமிழ் சங்கம் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்வி, வேலை வாய்ப்பு இது மட்டுமல்லாமல் நிறைய வந்து டெக்னாலஜி கொலாபரேஷன், அதாவது சைனா பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய ஃபார்முலா, அவங்களுடைய அந்த மேனுஃபேக்சரிங் இதையெல்லாம் வந்து அதிக அளவில் பயன்படுத்தி இன்னைக்கு உலகத்துல உற்பத்தியில வந்து முதன்மையா நடந்துகிட்டு இருக்க அந்த சைனாவுடைய மாடல் இந்தியா வந்து பிறகு அதே எடுத்து நம்ம மேக் இன் இந்தியா ஜப்பானியர்கள் வந்து முதலீடு செய்வதற்கு ரெடியா இருக்கிறார்கள். அரசாங்கம் கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் முதலீடுகள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் தனியார்களுக்கும் முதலீடு கொண்டு வர தயாரா இருக்கிறது. இந்த மாதிரியான முதலீடுகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைந்த வட்டி, அதாவது அரசாங்கம் ஜப்பான் அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குற அந்த லோனுக்கு பார்த்தீங்கன்னா 0.5 அப்படிங்கிற வருஷத்துக்கு உள்ள நிறைய வந்து புல்லட் ட்ரெயின், மெட்ரோ ரயில் பிளஸ் எல்லா விதமான ப்ராஜெக்டுகளுக்கும் நிறைய பணங்கள் உள்ள வருது. இதை வந்து நம்ம தனியார் தொழில் முனைவோர்கள், ஸ்டார்ட் அப், MSME எல்லாரும் சேர்ந்து எப்படி நம்ம வந்து ஜப்பான் வந்து இந்த முதலீடுகளை அங்க உள்ள முதலீட்டாளர்களிடமிருந்து ஈர்த்து இங்கு கொண்டு வருவது என்பதுதான் இன்னைக்கு நாங்க இங்க வந்திருக்கிற இந்த ஒரு அருமையான மாநாடு. இதற்காக இன்று கோவையில் ஒரு 100க்கும் மேற்பட்ட நம்மளுடைய தொழில் நிறுவனங்கள், தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருமே வந்து இங்க ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு வந்து நாங்க இது ஒரு கலந்துரையாடலா கொண்டு வரோம். அந்த மாதிரியான ஒரு மீட்டிங் இங்க ஜப்பான்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதமான டெக்னாலஜியும் வந்து அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. புல்லட் ட்ரெயின்ல இருந்து பொருள்கள் உற்பத்தியில இருந்து குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கு. ஆனாலும் அங்க மக்கள் தொகை இல்லை, இந்த யூத் இல்ல. அந்த யூத் இல்லாத ஒரு காரணத்தினால இங்க வந்து கோவையில வந்து இதை நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போறதுக்கான வாய்ப்பா நாங்க வந்து இன்னைக்கு வந்திருக்கோம். அதே மாதிரி முதலீடுகள், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் பேங்க் வழியா தனியார்களுக்கு கொடுக்குற முதலீடுகளுக்கு வருட வட்டியாக 1% கிடைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, அற்புதமான வாய்ப்பு வந்து
இங்க இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு. நம்ம வந்து தமிழ்நாடு வந்து பயன்படுத்தி இந்த $1 பில்லியன் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நம்ம போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜப்பான் தமிழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொழி வாரியா ஒரே மாதிரியாக இருக்கு, கலாச்சார வாரியாவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. நம்ம தமிழ்ல இருக்கிற குறில் எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, AIOAO, இந்த குறில் எழுத்துக்கள் தான் ஜப்பான்ல இருக்கிற முதல் 5 எழுத்துக்களா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல ஜப்பான்ல இருக்கிற உணவு முறைகள் பார்த்தீங்கன்னா அரிசியை தான் வந்து மெயினா வச்சு நிறைய சாப்பிட்றாங்க. அது மாதிரி ஜப்பானியர்களுக்கும் இந்தியர்களுக்கும் அந்த புத்த மதம், இந்தியாவில் தோன்றினால புத்த மதம் இன்னைக்கு சைனா ஜப்பான் வரைக்கும் போயிட்டு மிகப்பெரிய லெவலில் ஆயிருக்கிறதுனால நம்மளுடைய இந்தியா, குறிப்பா தமிழ்நாடுடைய ரூட்ஸும் ஜப்பானுடைய ரூட்ஸும் தமிழ், மொழி, கலாச்சாரம், பொருளாதாரம் மற்றும் இந்த டெக்னாலஜி, தொழில் வர்த்தகத்தில் இப்ப நிறைய பெருகிட்டு வருது. இந்தியாவில் 2500 கம்பெனி இருக்குங்க. இந்த 2500 கம்பெனியிலும் நிறைய இன்ஜினியர்கள் வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பான்ல இருக்கிற கம்பெனிலையும் வந்து ஏராளமான இன்ஜினியர்கள் மட்டுமல்லாமல் விவசாயத்துக்கு நாங்கள் வந்து ஆட்களை ரெடி பண்ணி ஜப்பான் அமைச்சிருக்கோம். இந்த விதமான முயற்சிகள் இனி வரும் காலங்களில் மிகப்பெரிய அளவில் இது தொடரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சார் நம்ம வந்து ஜப்பான் மொழி இருந்தாதான் ஜப்பானுக்குள்ள போய் நம்ம வந்து தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே செய்ய முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால இப்ப தமிழக அரசாங்கம் பார்த்தீங்க சமீப காலத்துல தமிழ் ஜப்பான் மொழியை வந்து அரசாங்க பள்ளியில் கூட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி தனியார் நிறுவனங்களும் எங்களை போன்ற இந்தோ ஜப்பான் கூட்டு நிறுவனங்களும் சேர்ந்து இதை வந்து நாங்கள் நிறைய வேலை வந்து செஞ்சுட்டு வரோம். அதாவது ஜப்பான்ல இருந்து வர்ற முதலீடுகள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி, தொழிற்சாலை, ஐடி கம்பெனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு 10 கோடியிலிருந்து 1000 கோடிக்கு உண்டான ஒரு ப்ராஜெக்ட் சைஸ்ல வந்து முதலீடுகள் நிறைய வருது. இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த குப்பைகளை ஜப்பான்ல வந்து பொதுவாகவே வந்து வீட்டு லெவலே வந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க. பிரிச்சு எடுத்து ரீசைக்கிள் பண்றாங்க. 100% ரீசைக்கிள் பண்ற அந்த குப்பைகள் வந்து இந்தியாவில் வந்து அந்த முறைகளை அங்க கொண்டு வந்தா அங்க இருக்கிற அந்த மிஷினரி, எக்யூப்மெண்ட், டிவைசஸ் எல்லாம் கொண்டு வந்து நம்ம போடும்போது 100% நம்மளால வந்து அதை வந்து சாத்தியப்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த வேஸ்டில் இருந்து நிறைய விஷயங்கள் வந்து ரெனியூவபிள் எனர்ஜியா மாற்றுறதுக்கு உண்டான வழிமுறைகள், அதுக்கு உண்டான மிஷினரிஸ் எல்லாம் ஜப்பான்ல நிறைய இருக்கு. அதையும் நாங்கள் வந்து இப்ப கட்டமைப்பு பண்ணி ஜப்பான் இந்தியாவோட ஒரு கூட்டு முயற்சியா எடுத்துக்கொண்டு ஜப்பானை பொறுத்த வரைக்கும் சார் மெடிசன் படிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த ஊர் மொழியிலேயே படிக்கிறதுனால அந்த மெடிசன் அப்படிங்கிற ஒன்று தவிர இன்ஜினியரிங், விவசாயம், காமர்ஸ், இந்த மாதிரி எல்லா விதமான கல்வியும் ஜப்பான்ல பண்ணலாம். இந்த மெடிசனுக்கு அவங்க மொழியிலேயே படிக்கிறதுனால அது ஒரு சிக்கலா இருக்கிறதுனால நம்ம மாணவர்கள் ஜப்பான் போய் படிக்கிறதுல அவ்வளவு சாத்தியமா இல்லை. அதனால வந்து ரஷ்யா, உக்ரைன் அப்படிங்கிற நாடுகள் இப்ப சைனாவுக்கு கூட போறாங்க. பட் ஜப்பான் மொழி படிச்சு அதுல இருக்கிற 5 லெவலும் பாஸ் பண்ணா மட்டும்தான் ஜப்பான்ல வந்து அந்த மருத்துவத்துறையை வந்து நம்ம படிக்க முடியும். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். பேசலாம் சார். இப்போ ஜப்பான்ல பாத்தீங்கன்னா முதலீட்டாளர்கள் நிறைய வந்து இந்தியாவுக்கு வருவதற்கு தயாரா இருக்காங்க. அதற்காக வேண்டி இப்ப நாங்க இந்த குழு இங்க வந்திருக்கிற எல்லாருமே இணைந்து இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு, ஜப்பான்ல இந்தோ ஜப்பான் முதலீட்டாளர்கள் மாநாடு பிப்ரவரி 26, 27, 28 இந்த தேதிகளில் டோக்கியோ மாநகரத்தில் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் உள்ள தொழிற்சாலையில் இருக்கிற தொழில் நிறுவனர்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து இங்கிருந்து ஜப்பானுக்கு அழைத்து கொண்டு போய் அங்க உள்ள முதலீட்டாளர்களோடு இணைந்து பேச்சுவார்த்தை செய்து எப்படி அவர்களோடு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அவர்களோட முதலீட்டை இந்தியாவுக்கு குறிப்பாக தமிழ்நாடு கொண்டு வருது என்பதுதான் வந்து இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் வந்து நகர்வு. இப்ப தமிழக அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஜப்பான் கிட்ட இருந்து நிறைய முதலீடுகள் வாங்கிட்டு இருக்காங்க. ஜைகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. இவங்க வந்து ஒரு வேர்ல்டு பேங்க் மாதிரி ஜப்பான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்காங்க. வந்து அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இந்த விஷயத்துல வந்து தமிழக அரசாங்கம் அவங்க தனியா வந்து வேலை செய்துட்டு இருக்காங்க. MSME, ஸ்டார்ட் அப் மற்றும் மேலும் மற்ற தொழில் நிறுவனங்களுக்காக நாங்கள் வந்து இதை வந்து சேர்ந்து செய்யறதுக்கு இந்திய தூதரகத்தோடய நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ஜப்பான்ல. அதனால நாங்க இதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் வந்து எங்களுக்கு கை கொடுக்கிறது. பட் இதுல அரசாங்கம் வந்து இணைந்து எங்களோட வருகிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவரைக்கும் அதுக்கு உண்டான ஒரு சாத்தியக்கூறுகள். தேங்க்யூ சார்.